வெல்கம் டு தமிழ்நாடு நலவாரியம். தமிழ்நாடு நலவாரியத்தில் நலவாரியம் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணி நிறைய பேர் இப்போ கார்டு வாங்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நலவாரிய கார்டில் டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக இருக்கிறத வந்து என்னால் மாற்றவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய நலவாரிய கார்டு இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற நலவாரியம் சார்ந்த சேவைகளை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட நிர்வாகிகளாக ஜாயின் பண்ணிக்கலாம். நிர்வாகிகளாக ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளேயில் நம்பர் தெரியும், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, இப்போது நலவாரியத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி கார்டு வச்சுருக்கவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்சாக இருக்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய நலவாரிய அட்டையில் பிறந்த தேதியை மாற்றணும் அப்படின்னா 3 டாக்குமெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு தான், அதாவது நலவாரிய அட்டை தான். ஸோ நலவாரிய அட்டையில் தப்பாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த கார்டை நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்து மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போது கிடையாது. ரெண்டாவது, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் கேட்கும். பெர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் எடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து படிப்பு சான்றிதழ் ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டில் ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிடிஎஃப் ஃபைலில் 500 KBக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே டிஸ்பிளேயில் ஒரு லிங்க் காமிச்சிருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஓபி சேஞ்ச் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு லாகின் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண தெரியல அப்படின்னா இதை எப்படி லாகின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட வீடியோவாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை லாகின் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. அந்த வீடியோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை லாகின் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே மேலே சர்வீசஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டேட் ஆஃப் பர்த் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்ட் பண்ண டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயசும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். அப்லோடு டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வயதுக்கான சான்று வந்து ஏதாவது ஒன்று கேட்கும். ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி பெர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்லைனா ஒர்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோனால ஸ்கூல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வயதுக்கான சான்றை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், அப்லோடு பண்ணணும். அப்லோடு பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு அக்னாலஜி நம்பர், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸை செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நலவாரிய கார்டை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ சொன்ன தகவலில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நலவாரியம் சார்ந்த சேவைகளை நிறைய தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம தமிழ்நாடு நலவாரிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. ஸோ நலவாரியம் சார்ந்த சேவைகளை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களோட நிர்வாகிகளாக ஜாயின் பண்ணிக்கலாம். நிர்வாகிகளை ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளேயில் காமிக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி.